இபிஎஸ்ஸின் நாமக்கல் சுற்றுப்பயணத்திற்கு நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் அனுமதி மறுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் பரத்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரத்குமார், விவரங்கள். அதாவது தாவேக தலைவர் விஜய் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. அதில் மாநில நெடுஞ்சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சியினர் ரோட் ஷோ மற்றும் பிரச்சாரம் நடத்த தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நாளைய தினம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளிலும் அதற்கு அடுத்த நாள் நாமக்கல் நகரம், பரமத்தியூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளிலும் சுற்றுப்பயணமானது மேற்கொள்ள உள்ளார் என அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அதிமுகவினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இபிஎஸ் பிரச்சாரம் தொடர்பாக அனுமதியானது கேட்டிருந்தனர். திருச்செங்கோடு பகுதியில் அண்ணா சிலை அருகிலும், குமாரபாளையம் பகுதியில் ராஜன் தேட்டர் அருகிலும், நாமக்கல் நகரில் பழைய பேருந்து நிலையம் அருகிலும், அதே போல வேலூர் பகுதியில் பத்தனூர் பெரிய சாலை அருகிலும் அனுமதியானதை கேட்டிருந்தனர். ஆனால் அதிமுக தேர்வு செய்த பகுதிகளில் மாநில நெடுஞ்சாலை உள்ளதால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதி அளிக்க முடியாது என காவல்துறை தரப்பில் கூறியதாக கூறப்படுகிறது. அதற்கு மாற்றாக பட்டா இடத்தில் நடத்திக் கொள்ளலாம். மேலும் இபிஎஸ் பிரச்சார கூட்டத்தில் 2000 முதல் 3000 பேர் தான் பங்கேற்க வேண்டும் என உள்ளிட்ட நிபந்தனையானது விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இபிஎஸ் பிரச்சாரத்திற்கு இடம் தொடர்பான அனுமதி பெறுவதில் சிக்கலானது இருந்துள்ளது. இருப்பினும் அதிமுகவினர் காவல்துறையிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.